அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள், மீண்டும் கொட்ட போகும் கனமழை. நவம்பர் 20ஆம் தேதி வியாழக்கிழமை வங்கக்கடலில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வங்கக்கடலில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நவம்பர் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு அல்லது வடமேற்கு திசையை நகர்ந்து வலுப்பெற வாய்ப்பு உள்ளது. மேலும் இவை புயலாக மாற வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர். இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை முதல் வருகின்ற 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நவம்பர் 20ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் கடலூர், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 23 மற்றும் 25ஆம் தேதிகளில் கடலோர தமிழகம், உள் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாணவர்களின் நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாளை கடலூர், மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.